ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரையிலான 15/9/2025 21 செப்டம்பர் வரைக்குமான இந்த வாரம் எப்படி இருக்கும் என்பதை பொதுவான பலன்களை பார்த்துடலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இப்போது 2ஆம் இடத்திற்கு வருகிறார். இதுவரைக்கும் ஒரு 4 வாரமா ராசியிலே இருந்தார். இந்த வாரம் சந்திராசிரமம்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடையாது. 2ஆம் இடத்திற்கு ராசிநாதன் வந்து விடுகிறாரா? தன வீட்டிற்கு ராசிநாதன் வந்தால் உழைப்பிற்கேற்ற பணம் கிடைக்கக்கூடிய அருமையான வாரம் இந்த வாரம். ராசியிலேயே சுக்கிரன் வேற இருக்கிறார். ராசியில் சுக்கிரன் இருக்க 11ஆம் இடத்தில் ஆரம்பத்தில் குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது. திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வேலையில சாதிப்பீங்க, தொழில சாதிப்பீங்க, வியாபாரத்துல சாதிப்பீங்க. இந்த திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு தான் உங்களுக்கு வாரம் முழுவதும் பண வரவுகளை அப்படியே கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் பயணங்கள் இருக்கக்கூடிய, செலவுகள் இருக்கக்கூடிய, அலைச்சல்கள் இருந்தாலும் சந்தோஷம் இருக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் இருக்கும். ஒரு டிராவல் பண்றேன், அலைச்சலாக தான் இருக்கு, மத்தியானம் சாப்பிட முடியல, சாயந்தரம் சாப்பிட முடியல, காலை சாப்பாடையே நைட்ல தான் சாப்பிட்றேன், ஆனா காசு கிடைச்சது என்கின்ற மாதிரியாக புதன்கிழமை வியாழக்கிழமை ஆகிய 2 நாட்களும் ஓரளவிற்கு அலைச்சல், வெட்டி வேலைன்னு இல்லாமல் ஏதாவது ஒரு வகையில் வருமானம் சம்பாத்தியம் இருக்கக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. ராசி சுபத்துவத்தை அடைந்திருக்கிறது. ராசியில் இருக்கக்கூடிய கேதுவிற்கு இப்போது சுக்கிர தொடர்புகள் ஏற்பட்டிருப்பதால் காதல் நிறைவேறக்கூடிய அமைப்புகள், காதல் புதியதாக வரக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. அட்டமத்து சனியை பற்றி மனசில் நினைச்சுக்காதீங்கன்னு அடிக்கடி சொல்கிறேன். வேதையின் காரணமாக 8ஆம் இடத்து சனி இப்போது உங்களுக்கு செயலற்ற நிலைமையில் இருக்கிறது என்பதால் பெரிய துன்பங்கள் கண்டிப்பாக இருக்காது. பணவரவிற்கு ஏற்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். பணம் எங்கிருந்து எப்படி வரும் என்பதில் ஒரு நல்ல ஐடியாக்கள் கிடைக்கும். ஏற்கனவே கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டு இருந்த விஷயங்கள், கடன் கொடுக்க முடியாமல் இருந்த நிலைமை, கடனை வாங்க முடியாமல் இருந்த நிலைமைகள், இதெல்லாம் இந்த வாரத்தில் படிப்படியாக விலகும். வாரத்தின் கடைசியில பார்த்தீங்கன்னா உங்க ராசியிலே வந்து சந்திரன் உட்கார்றாரு. ராசியில வந்து சந்திரன் உட்காரும் போது பெண்களால் செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு. அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல அக்கால், தங்கை, தன்மகள், மனைவி, தன்னுடைய தாய், இந்த மாதிரியான பெண் வழி உறவுகளின் மூலமாக சந்தோஷ செலவுகள் இருக்கக்கூடிய சந்திராஷ்டிரமம் இல்லாத நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் சந்திராஷ்டிரமம் எதுவும் இல்லை. ஆனால் சந்திரன் 10, 11, 12 ஆகிய 3 இடங்கள்ல இருக்கிறார். வாரத்தின் ஆரம்பம் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாட்களுமே அப்படியே குருச்சந்திர யோகம் அப்படியே 10ஆம் இடத்துல வலிமையாக ஏற்படுகிறது. லாபாதிபதி போய் 10ஆம் இடத்துல உட்கார்றாரு இல்லையா? செய்தொழில் வளர்ச்சி இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் உச்சமாக இருக்கிறார். நண்பரோடு உச்சமாக ராசியில இருக்கிறார். ஆக நண்பர்கள் உங்களுக்குள்ளாக சேர்ந்து கொண்டு ஒரு கூட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா? எப்பா நீ இதை பண்ணுப்பா, நான் இதை பண்றப்பா, நம்ம 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டோம்னா ஒரு டெவலப் ஆயிடலாம் இல்லையா? இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நிறுவனம் 2 நண்பர்களாக சேர்ந்து சின்ன விஷயத்துல ஒரு 10,000 ரூபாய் முதலீடு போட்டு இன்றைக்கு கோடிக்கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நிறுவனம். இந்த மாதிரியாக நண்பர்கள் தங்களுக்குள் சேர்ந்து எதையாவது ஒன்று பண்ணலாமான்ற ஐடியாலாம் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலேயே வரும். 10, 11, 12 ஆகிய 3 இடங்கள்ல சந்திராஷ்டிரமமே இல்லாத நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. தொழில்துறை முன்னேற்றங்கள் இருக்கும். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல அமைப்பு, வெற்றிகள் கிடைக்கும். கோர்ட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு ஆள் நம்மளை முறைச்சிக்கிட்டே இருக்கிறாரு, ஒரு ஆள்கிட்ட நம்ம என்ன பண்ணாலும் இது பண்ண முடியல, இந்த ஆளை எப்படி தான் நம்ம வந்து கவுக்குறது, இது பண்ணுறது, இந்த ஆளை எப்படி மிஞ்சி போகிறது, உதாரணமாக மேலதிகாரி நம்மளை தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கிறாரு, மேனேஜர் நம்மளை கண்டாலே ஆகலை, இந்த மாதிரியான ஒருத்தரை எப்படி சமாளிப்பது, ஒரு விஷயத்தை எப்படி சமாளிப்பது என்றிருப்பவர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் அதற்கான டக்குன்னு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாட்களும் கொஞ்சம் டிராவல்லாம் இருக்கும், செலவுகள் இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குவீங்க. சிலருக்கு வீடே வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எல்லா வகையிலையும் ஓரளவிற்கு நிம்மதிகள் இருக்கக்கூடிய, வருமானமும் இருக்கக்கூடிய, பெரிய சோதனைகள் இல்லாத நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 9, 10, 11 ஆகிய இடங்கள்ல இருக்கிறார். இதுவரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்த அந்த சுக்கிரன் இப்ப 11ஆம் இடத்திற்கு மாறுறார். ராசிநாதன் லாபத்துக்கு மாறுவது மிகப்பெரிய அமைப்பு. 9ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் சுக்கிரன் என்பது பணவரவுகளை குறிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒன்று. உண்மையிலேயே துளாராசிக்காரர்களுக்கு இப்போ கோச்சாரம் பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு. இவ்வளவு நடக்குது, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறேன்னு சொல்ற துளாராசிக்காரங்கள்லாம் இருக்கிறீங்க. அது வந்து ஜனன ஜாதக அமைப்பின்படி உங்களுக்கு 6, 8 தசாபக்திகள் நடந்து கொண்டிருந்தால் பெரிய கஷ்டங்களாக இல்லாமல் சமாளிக்கக்கூடிய கஷ்டங்களா அப்போ கூட கோச்சாரம் உங்களுக்கு கை கொடுக்கத்தான் செய்யும்.
ராசி வலுவான அமைப்பில் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதாவது சந்திராஷ்டமம் இப்போது கிடையாது. போன வாரத்திலேயே உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சு போச்சு. வார ஆரம்பத்திலேயே 9ஆம் இடத்துல சந்திரன் குருச்சந்திர யோகத்தில் இருக்கிறாரு. அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குலதெய்வம், தெய்வம், ஆன்மீகம் போன்ற விஷயங்கள்ல இதுவரைக்கும் ஈடுபாடு இருந்தவர்கள் எல்லோருக்குமே உங்களுடைய எண்ணம் நிறைவேறக்கூடிய நல்ல வாரமாக மாதத்தின் முதல் நாட்கள் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே 10ஆம் இடத்திற்கு சந்திரன் வந்துடுறார். 10ஆம் இடத்திற்கு சந்திரன் வரக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய யோக அமைப்பு. அதாவது 10ஆம் இடத்துல அவர் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் இருப்பாரு. வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் வாரத்தின் நடுப்பகுதியில் சொல்லப்படக்கூடிய அமைப்புல ரொம்ப நல்லா இருக்கு. அதற்கப்புறம் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். என்ன யோகம்? தொழில் நல்லா இருக்கும், பண வரவுகள் நல்லா இருக்கும், கொடுத்த கடனை வாங்க முடியும், கடன் வாங்காம செலவு செய்ய முடியும், லாபங்கள் இருக்கும், வியாபாரிகளுக்கு நல்லா இருக்கும், இளைஞர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கும். 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து 6ஆம் இடத்தை பார்ப்பது அதைவிட பெரிய யோகம். எதிர்ப்புகள் விலகும், காதல் கைகூடும். இதுவரைக்கும் மன அழுத்தத்தில் இருந்து கொண்டிருந்த அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து அப்படியே படிப்படியாக விலகி வாழ்க்கையை பற்றிய ஒரு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு யோக நல்ல வாரமாக, முன்னேற்ற வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பமே சந்திராஷ்டமத்தில் ஆரம்பிக்குது. ஆனால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அடுத்த ஏப்ரல் மே மாதம் இடையில குரு மட்டும் ஒரு 1.5 மாசத்துக்கு ஒரு 50 நாட்களுக்கு 8ஆம் 9ஆம் இடத்துக்கு மாறுவார். அப்போ மட்டும் சந்திராஷ்டமம் வேலை செய்யத்தான் செய்யும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நிலையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வாரத்தின் ஆரம்பமாக்கிய திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் 2 நாட்களுக்கு சந்திராஷ்டமங்க. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 8 மணிக்கே, அதாவது முதல் நாள் நைட்டு 8 மணிக்கே உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருது. 14/9 இரவு, ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணி 9 நிமிடத்தில் ஆரம்பித்து அப்படியே புதன்கிழமை அதிகாலை, ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் 2 நாள் முழு சந்திராஷ்டமம். திங்கக்கிழமை அதிகாலையில் 28 நிமிஷம், 12 மணி 28 நிமிஷத்துக்கு தான் சந்திராஷ்டமம் முடியுது. புதன்கிழமை. ஆக என்ன நினைச்சுக்கோங்க, கரெக்டா மனசுல வச்சுக்கோங்க, விருச்சிகராசிக்காரர்களுக்கு திங்கள் செவ்வாய் இந்த 2 முழு நாட்களும் சந்திராஷ்டம நாட்களாக அமைகின்றன. ஆனாலும் குருவோட இணைவில் இருக்கனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வந்துடாது. ஆனா தொட்டது துலங்காம கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்கும். வாரத்தின் முதல் 2 நாட்கள் சந்திராஷ்டமம் என்பதால் எதிலும் கொஞ்சம் குழப்பமான அமைப்புல இருப்பீங்க. எதுலையும் டக்குன்னு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாது. தெளிவான முடிவு எடுக்க முடியவில்லை என்றாலும் கூட அப்படியே ஒரு சுறுசுறுப்பாக மிற்ற 5 நாட்கள் ஒரு நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு. மற்றபடி ராசிநாதன் வலுவாக குருவின் பார்வையில் இருக்கனால எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் வாரத்தின் 5 நாட்களுக்கு, புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 5 நாட்களுக்கு இந்த வாரம் சுமூகமான நல்ல அமைப்புகள்ல தான் இருக்கும். பெரிய அளவுல கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. வருமானம் நன்றாக இருக்கும். வேலை தொழில் அமைப்புகள்ல முதல் 2 நாட்களை தவிர்த்து வேற எந்தவித சங்கடங்களும் இப்போது கிடையாது. முதல் 2 நாட்கள் மட்டும், திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மட்டும் குடும்பத்துல யார்ட்டையும் பேசும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. கொஞ்சம் கோபதாபங்கள்ல கொஞ்சம் ஒரு பொறுமையும் நிதானமும் தேவைப்படுகின்ற வாரமாக முதல் 2 நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக அமைந்திருக்கின்ற வாரமாக அமைஞ்சிருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.